आज मैं खास एक विषय के ऊपर बोलने के लिए परमेश्वर का आत्मा ने मुझे प्रेरणा किया. இன்றைக்கு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து பேசும்படியாக தேவ ஆவியானவர் என்னை ஏவி இருக்கிறார். जिंदगी में परेशानियां और समस्याएं जो हल करने से बाहर है हमें सामना करना पड़ता है कभी-कभी. சில நேரங்களிலே வாழ்க்கையிலே நாம் தீர்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. जब समस्याओं को हम देखते हैं, பிரச்சனைகளை நாம் பார்க்கிற வேளையிலே हम उसको किस प्रकार देखते हैं करके दो विचार को मैं आपके सामने रखने के लिए चाहता हूं. நாம் எப்படி அதை பார்க்கிறோம் என்று சொல்லி ரெண்டு எண்ணங்களை உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். दो प्रकार का विचार. ரெண்டு விதமான எண்ணங்கள். समस्या तो एक ही है, பிரச்சனை ஒன்றேதான், लेकिन एक झुंड एक तरीका से देखता है, ஆனால் ஒரு கூட்டத்தார் ஒரு விதமாய் பார்க்கிறார்கள். दूसरा झुंड दूसरे तरीका से देखते हैं. இன்னொரு கூட்டத்தார் இன்னொரு விதமாய் பார்க்கிறார்கள். उसके बारे में बाइबल में से कुछ बातों को सीखने के लिए परमेश्वर इस सुबह के समय हमें सहायता करने पाए. அதை குறித்து வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள இந்த காலவெளியிலே கர்த்தர் உதவி செய்வாராக. इन बातों को समझने के लिए मैं दो अध्याय को आपके होमवर्क के रूप में पढ़ने के लिए कहने के लिए चाहता हूं. நான் இந்த காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ள ரெண்டு அதிகாரங்களை நீங்கள் ஹோம்வொர்க்காக வீட்டிலே வாசிக்கும்படியாய் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். आज जाके भोजन करने के पहले इस दो अध्याय को एक बार पढ़ लेना. நீங்கள் வீட்டுக்கு போய் உணவு அருந்துவதற்கு முன்பதாக ஒரு முறை இந்த ரெண்டு அதிகாரங்களை வாசித்து விடுங்கள். चाहे अनोखा होम में हो या हैप्पी होम में हो, अनोखा होम पिल्लेगलो हैप्पी होम हो प्रेम सागर हो या कहीं भी होम में रहने वाले भी इन दो अध्याय के पढ़ने के बाद भोजन में बैठिएगा. இந்த ரெண்டு அதிகாரங்களையும் வாசித்த பின்புதான் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் உணவுக்கு அமருங்கள். इन दोनों अध्याय में एक बात को आप देख सकते हैं. இந்த ரெண்டு அதிகாரங்களிலும் ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். परमेश्वर ने इजरायलियों को मिस्र देश में से बहुत जबरदस्ती के साथ निकाला था. ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வலுவான கிரியைகளோடு கூட எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பண்ணினார். बड़े-बड़े चमत्कारों को दिखाया. பெரிய பெரிய அற்புதங்களை காண்பித்தார். मिस्र देश के विरोध में परमेश्वर ने जो कार्य किया वो सोचने से बाहर है. எகிப்து தேசத்துக்கு விரோதமாய் தேவன் செய்த கிரியைகள் அது சிந்தனைக்கும் அதிகமான காரியங்கள். अपने लोगों को छुड़ाने के लिए शत्रुओं के साथ प्रभु कैसा लड़ा है और उसको हम जानते हैं. தன்னுடைய ஜனங்களை விடுவிக்க சத்ருவோடு கூட தேவன் எப்படியாக யுத்தம் பண்ணினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 10 प्रकार की पीड़ाओं को उनके जीवन में लाया. 10 விதமான வாதைகளை அவருடைய வாழ்க்கையில கொண்டு வந்தார் கர்த்தர். इन सारी बातों को देखने के झुंड को ही प्रभु यहाँ पर लाया है. இந்த எல்லா காரியங்களையும் கண்ட அந்த கூட்டத்தை தான் தேவனாய கர்த்தர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். और इसके अलावा एक जो काम कभी हुआ ही नहीं उस प्रकार एक काम को दिखाया, अर्थात लाल समुद्र को दो टुकड़ा करके उसमें से जाने के लिए परमेश्वर ने उनके लिए रास्ता बनाया. அப்படியே அதே கூட்டத்தாருக்கு ஒருபோதும் நடந்திராத ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்த அந்த காட்சியை அந்த காட்சியும் கர்த்தர் காண்பித்தார். सूखे जमीन में भी चले आए. உலர்ந்த தரை வழியாய் அவர்கள் புறப்பட்டு போனார்கள். इतना दिन समुद्र का पानी उसी जगह में था, लेकिन इजरायली लोग जाने के समय में न केवल पानी हट गया परंतु रास्ता भी सूख गया. இவ்வளவு நாளும் அந்த கடலுடைய தண்ணி போய் கொண்டிருந்த வேளையிலே இஸ்ரவேல் ஜனம் போகும் பொழுது அந்த தண்ணீர் பிரிந்தது மாத்திரமல்ல அந்த தரையும் உலர்ந்து போயிற்று. उसी जगह में जब मिस्र के सेना उतरा उनको समुद्र ने डुबा दिया. அதே இடத்திலே எகிப்தின் சேனை எல்லாம் மரம் வந்த பொழுது அந்த தண்ணீர் திரும்ப வந்து அவர்களை மூழ்கடித்து சாகடித்தது. इतनी बड़े-बड़े कामों को करके दिखाने के बाद இப்படி பெரிய பெரிய கிரியைகளை செய்து காண்பித்த பின்பு जब लोग कानान के ओर यात्रा करना था, இந்த ஜனங்கள் இப்பொழுது கானானை நோக்கி பிரயாணம் பண்ண வேண்டும். और परमेश्वर ने उनको वायदा दिया गया, தேவன் அவர்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். मैं उस देश में तुम्हें ले जा रहा हूं जहां दूध और मधु बहता है. எங்கே பாலும் தேனும் ஓடுகிறதோ அந்த தேசத்துக்கு நான் உங்களை அழைத்து செல்கிறேன். और वहां के प्रजाओं को मैं भगा के तुमको उस देश को दूंगा करके प्रभु ने कहा था. அங்கே இருக்கிற ஜாதிகளை துரத்தி அந்த தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணி இருந்தார். मैं 4 बातों को आज सामने रखने के लिए चाहता हूं. இன்றைக்கு 4 காரியங்களை உங்களுக்கு मुन्ने வைக்க விரும்புகிறேன். नंबर 1, 1 उनके लिए एक बहुत बड़ा जबरदस्त वाचा 400 साल के पहले इब्राहिम से जो बांधा था उसको प्रभु ने याद दिला के ले आया. அந்த ஜனங்களுக்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பதாக
ஆபிரகாமோடு கூட தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணினாரே அதை நினைப்பூட்டி ஜனங்களை அழைத்தார். उनके लिए वायदा दिया गया, அவர்களுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. उनके साथ साथ प्रभु खुद अग्नि खंभा में या मेघ के खंभा में साथ साथ उसकी उपस्थिति को रखते ले आया. அதோடு கூட தேவனாய கர்த்தர் அவர்களுக்கு அக்னி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக அவர் தன்னுடைய பிரசன்னத்தை முழுவதும் வைத்து மறைத்து கூட கூட அப்படியே அழைத்து வந்தார். Not only the presence of God but the power of God, अर्थात परमेश्वर के सामर्थ्य को भी उन्होंने देखा था. அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை மாத்திரமல்ல தேவனுடைய பராக்கிரம வல்லமையும் அவர்கள் கண்டார்கள். जब उन्होंने मांगा परमेश्वर ने मन्ना खिलाया. அவர்கள் வேண்டின போது தேவனாய கர்த்தர் வானத்து மன்னாவை போஷித்தார். जिसको दुनिया जानता ही नहीं था उस समय तक. அந்த நாட்கள் வரும் உலகம் அறியாத ஒரு போஜனமாக இருந்தது. भजन संगीता का लेके कहता है स्वर्गदूतों के रोटी को लोगों को खिलाया करके. சங்கீதக்காரன் எழுதும்போது எழுதுகிறார் தேவதூதருடைய அப்பத்தை அவர்களுக்கு உணவாக கொடுத்தார் என்று சொல்லி. और जब पानी की कमी रहा और वो चट्टान के रूप में प्रभु खड़ा होके मुझे मार मुझ में से पानी निकलेगा करके लोगों को पानी पिलाया. தண்ணீர் குடிக்க இல்லாமல் இருந்த பொழுது தேவனாய கர்த்தர் கன்மலையை போல தன்னை மாற்றி என்னை அடி என்னிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று சொல்லி தண்ணீர் வரவழைத்தார். जो पानी पीने लायक नहीं था एक जगह में वहां पर एक अद्भुत काम करके सारे पानी के मिठा बना दिया. கசப்பான தண்ணீர் அங்கே குடிப்பதற்கு ஏற்ற தண்ணீர் இல்லாமல் இருந்த பொழுது அந்த கசப்பான தண்ணீரை ஒரு நல்ல குடி தண்ணீராக கர்த்தர் மாற்றினார். अब इसी में से 12 लोगों को मूसा से प्रभु ने कहा इन लोगों को भेजो जिस देश को मैं देने के लिए वायदा किया हूं. இங்கே இருக்கிற இந்த ஜனத்திலிருந்து தான் மோசே பார்த்து கர்த்தர் சொன்னார் 12 பேரை தேர்ந்தெடுத்து நீ அந்த கானானுக்கு அனுப்பு எந்த தேசத்தை நான் கொடுக்க இருக்கிறேனோ அவர்களை நீ அனுப்பு. 12 लोग अगुवे थे. 12 பேரும் தலைவர்களாக இருந்தார்கள். एक एक गोत्र का लीडर रहा. ஒவ்வொரு கோத்திரத்திலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன். प्रभु के नाम की स्तुति महिमा हो. தேவ நாமத்துக்கு மகிமை. वे जानते थे, देखे थे, अनुभव किए थे. அவர்கள் போனார்கள், பார்த்தார்கள், அனுபவித்தார்கள். परमेश्वर की वायदाओं को जानते थे, परमेश्वर की वायदा को अनुभव किए थे, परमेश्वर की कार्य को चखे हुए थे. அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அறிந்திருந்தார்கள், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பார்த்தார்கள், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அனுபவித்திருந்தார்கள். लेकिन जब ये 12 लोग उस देश में गए, ஆனால் எப்பொழுது இந்த 12 ஜனமும் அந்த தேசத்துக்கு போனார்களோ वे 40 दिन दौरा किए हैं. அவர்கள் 40 நாட்கள் சுற்றி பார்த்தார்கள். वहां की सारी बातों को उन्होंने देखा. அங்க இருக்கிற எல்லா காரியங்களையும் அவர்கள் கண்டார்கள். क्या क्या देखने के लिए प्रभु ने कहा उसको थोड़ा देखेंगे. என்ன என்ன பார்க்கும்படி அங்கே தேவன் சொன்னார் என்பதை கொஞ்சம் பார்க்கலாமா? 13वां अध्याय गिनती की किताब 13वां अध्याय का 18 पद से लेकर हम थोड़ा 20वां पद तक पढ़ेंगे. என்னாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். प्रभु ने खुद कहा था, ஆண்டவரே சொன்ன ஒரு காரியம் அங்கே இருக்கிறது. और वे पहाड़ी देश में जाकर उस देश को देख लो कि कैसा है, उसमें बसे हुए लोगों को भी देखो कि वे बलवान हैं या निर्बल हैं, थोड़े हैं या बहुत. 19वां पद में, और जिस देश में वे बसे हुए हैं वो कैसा है, अच्छा या बुरा, और वे कैसे किसी बस्तियों में बसे हुए हैं या तंबुओं में रहते हैं या गढ़ अथवा किलों में रहते हैं. और 20वां पद, अब वो देश कैसा है, उपजाऊ है या बंजर है, उसमें वृक्ष है या नहीं, या तुम हियाव बांधे चलो और उस देश की उपज में से कुछ लेते भी आना. தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும் அதன் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள்.
தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर ने उनको एक मौका दिया सब बातों को जांचने के लिए. தேவனாய கர்த்தர் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் எல்லா காரியங்களையும் சோதித்தறிய. आई हैव गिवन, मैंने आप लोगों को वायदा किया है, उस देश को तुम लोग खुद जांच लो. நான் அந்த தேசத்தை உங்களுக்கு வாக்கம் பண்ணி இருக்கிறேன், நீங்கள் போய் அதை சோதித்தறியுங்கள். क्या वहां के लोग बलहीन हैं, बलवान हैं? அங்கே இருக்கிற ஜனங்கள் பலவான்களோ அல்லது பலவீனர்களோ? या भूमि बंजर है या बहुत उपजाऊ है? அந்த நிலம் வளப்பமானதோ அல்லது இளப்பமானதோ? या वहां फलों से भरा हुआ है या नहीं है? அல்லது அது கனிகளினால் நிறைந்திருக்கிறதா இல்லையா? इसका मतलब इतनी अच्छी तरह से जांचते हुए मेरी बातों को परखने के लिए ही प्रभु ने भेजा था. முழுவதும் நான் சொன்ன காரியத்தை நீங்கள் நன்றாய் சோதித்தறியதான் அங்கே ஜனங்கள் அவங்க அனுப்பப்பட்டார்கள். They had a powerful promise. बहुत जबरदस्त वायदा दिया गया था. அவர்களுக்கு மிகவும் வலுவான ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. आज से नहीं, इब्राहिम के समय से लेकर दिया हुआ वायदा है. இன்றைக்கு அல்ல, ஆபிரகாம் காலத்திலிருந்தே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். लेकिन जब ये लोग वहां गए, ஆனால் இவர்கள் எப்பொழுது அங்கே போனார்களோ, ये 12 लोग एक ही बात को देख रहे हैं. இந்த 12 பேரும் ஒரே காரியத்தை தான் பார்க்கிறார்கள். और आपको मालूम है உங்களுக்கு தெரியும் किस प्रकार की स्थिति में वे लौटे थे. எப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்து அவர்கள் திரும்பினார்கள். वे क्या कहते हैं? அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? 13 अध्याय का 27 और 28 पद को पढ़िएगा. 13ஆம் அதிகாரத்தினுடைய 27ஆம் 28ஆம் வசனங்களை வாசியுங்கள். उन्होंने मूसा से ये कहकर वर्णन किया, जिस देश में तूने हमको भेजा था उसमें हम गए, उसमें सचमुच दूध और मधु की धाराएं बहती है और उसकी उपज में से यही फल को हम लाए हैं. அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. सुनिए, ध्यान से सुनिएगा. நன்றாய் கவனியுங்கள். இங்கு 12 लोगों के मुंह से ये कहा जा रहा है, 12 வாயிலிருந்து இப்படித்தான் சொல்லப்படுகிறது. இங்கே जैसा प्रभु ने कहा वैसे ही है. எப்படி தேவன் சொன்னாரோ அப்படி அங்கே இருக்கிறது. प्रभु ने जो वायदा किया उसका जरा सा भी अदल बदल नहीं है. தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அங்கே கூட குறைய கொஞ்சமும் இல்லை. एकदम पक्का है. அது சொன்னபடியே அங்கே இருக்கிறது. जैसा परमेश्वर ने वर्णन किया था, எப்படி கர்த்தர் வர்ணித்தாரோ वे यही बात को कहते हैं. அதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள். सचमुच में वो दूध और मधु की धाराएं बहती அது हैं. பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். इसलिए हम 2 जन को उठा के ले आना पड़ा, अंगूर का गुच्छा को. ஆகையினாலே ஒரு திராட்சை குலையை 2 பேர் சுமந்து கொண்டு வர வேண்டிய நிலைமை இருந்தது. अगर यहां तक उन लोगों की स्टेटमेंट ठीक है, இங்கே வரைக்கும் அவர்கள் 12 பேரும் சொன்ன காரியம் சரிதான். लेकिन जब आगे वर्णन करने लगे, ஆனால் தொடர்ந்து அவர்கள் அதை குறித்து பேசும்போது 28 पद को देखिएगा. 28ஆம் வசனத்தை பாருங்கள். परंतु, ஆனாலும், बगल वाला का हाथ पकड़ के चेहरा दे के बोलिएगा. பக்கத்துல உள்ள கரங்களை பிடித்து முகத்தை பார்த்து சொல்லுங்கள். आप बहुत परमेश्वर के ऊपर विश्वास करने वाले हैं. நீங்கள் நல்ல தேவன் மேல விசுவாசம் வைக்கிறவர்கள், परमेश्वर के वचन पर मानने वाले हैं. தேவனை நன்றாய் வசனத்தை நம்புகிறவர்கள். लेकिन जब परंतु कहते हैं थोड़ा गड़बड़ी हो जाती है. ஆனால் அங்கே பரந்து ஆனால் வரும்பொழுது எங்கேயோ பிரச்சனை இருக்கு. मैं कभी कभी अपने बच्चों से कभी पूछता हूं, நான் எங்களுடைய பிள்ளைகளை பார்த்து சில நேரங்களில் எப்போதாவது கேட்பதுண்டு, कि सब सब्जेक्ट में पास हो गया है? எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் பண்ணியாச்சப்பா? हाँ, सब में पास हो. எல்லாம் பாஸ் பண்ணியாச்சு. परंतु ஆனால் सब पास हो गया, फिर परंतु कौन सी होता है? எல்லாம் பாஸ் பண்ணியாச்சு, திரும்ப பரந்து ஆனால் ஏன்பா சொல்ற? This is a very normal thing with every human. இந்த காரியம் இருக்கிறதே எல்லா மனுஷர்களும் இப்படி சாதாரணமாய் சொல்லக்கூடிய காரியம். ध्यान से सुनिएगा. நன்றாய் கவனியுங்கள். आशीष जो बताया गया वैसे ही है. ஆசீர்வாதம் சொல்லப்பட்டது போலவே அங்கே இருக்கிறது.
उसमें जरा सा भी बदलावट नहीं है। அதுல கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. लेकिन रह गया सवाल, ஆனால் ஒரு கேள்வி அங்கே வருகிறது, क्या हम अपनाएंगे? ஆனா நாம் அதை சுதந்திரத்துக் கொள்வோமா? हाँ, इसको अपनाने का ताकत रखते हैं। நாம் அதை சுதந்திரத்துக் கொள்ள நமக்கு பலன் உண்டா? 28 पद को मैं पढ़ के आगे बढ़ रहा हूं। நான் 28வது வசனத்தை வாசித்த பின்பு நான் முன்னேறி சொல்கிறேன். परंतु उस देश के निवासी बलवान हैं, ஆனாலும் அந்த தேசத்தின் குடியிருக்கிற ஜனம் பலவான்கள், उसके नगर गढ़वाले हैं பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் और बहुत बड़े हैं। மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. फिर हमने वहां अनाक वंशियों का अर्थात राक्षसों को भी देखा। அங்கே ஏனாக்கின் குமாரர் அதாவது ராட்சசர்களையும் நாங்கள் பார்த்தோம். My people of God, please listen. मेरे परमेश्वर के लोगों कृपया ध्यान से सुने. जब परमेश्वर की वायदाओं को ऊपर आप अध्ययन करते हैं, நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தியானிக்கிற வேளையிலே कभी कभी आपके नजर में समस्या उससे बड़ा दिखाई पड़ता है। சில நேரங்களிலே உங்களுடைய பார்வையிலே பிரச்சனையின் ஒன்று அந்த வாக்குத்தத்தத்தை காட்டிலும் பெரியவளாய் காணப்படும். The problem seems to be so big. समस्याएं इतनी बड़ी दिखाई पड़ती होंगी. Why? क्यों? हर एक सेवकाई में हो, परिवार में हो, व्यक्तिगत जीवन में हो या अन्य बातों में भी हो, समस्याओं को हम सामना करते हैं, इसमें कोई शक नहीं है। பிரச்சனைகள் ஊழியத்திலே, தனிப்பட்ட விதத்திலே, குடும்பத்திலே யாரா இருந்தாலும் எல்லாருமே அதை நாம் எதிர்கொள்ளுகிறோம். The problems are sometimes so big. हिमालय पर्वत जैसा होता. हिमालय மலையை போல பிரச்சனை சில நேரங்களிலே மிகவும் பெரியதாய் காட்சியளிக்கும். बट यहाँ अभी पहले प्रॉमिस को 12 लोग ऐसे ही स्वीकार किए थे. ஆனா முதலாவது அந்த வாக்குத்தத்தத்தை 12 பேரும் அப்படியே ஏற்றுக்கொண்டவர்கள். लेकिन अभी बंटवारा हो गया. ஆனால் இங்கே இப்பொழுது அதிலே பிரிவு வந்து விடுகிறது. 10 लोग एक तरफ है, 2 लोग एक तरफ है. 10 பேர் ஒரு புறமாய் சாய்கிறார்கள், 2 பேர் இன்னொரு புறமாய் இருக்கிறார்கள். इनके बीच में ये बंटवारा होने का कारण क्या है? இவர்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட பிரிவு உண்டாயிருக்கிறதுடைய காரணம் என்ன? एक जन केवल समस्या को देखता है, ஒரு மனிதன் வெறுமனே பிரச்சனையை பார்க்கிறான், दूसरा उसके पीछे जो है उसको देखता है. இரண்டாவது உள்ள மனிதன் அந்த பிரச்சனைக்கு பின்னாலே இருக்கிறதை பார்க்கிறான். समस्या सबके जीवन में होता है. பிரச்சனை எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடியது. So promise followed by problems, but it should be approached with the right perspective. वायदा सबके लिए है, फिर समस्या भी सबके लिए है, लेकिन उसको किस प्रकार आप देखते हैं या उसके बारे ऊपर नजर रखते हैं या उसके बारे में आप मन में कुछ विचार को लगाते हैं, उसके ऊपर ही उसकी नतीजा आपको मिलता है. பிராமிஸ் அல்லது வாக்குத்தத்தங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது. அதற்கு பின்பு பிரச்சனைகளும் எல்லாருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகளை எந்த கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்க்கிறீர்கள் என்பதே அதற்கு பின்பு உள்ள விளைவை நமக்கு காண்பிக்கும். कालेब क्या कहता देखिए, காலேப் சொல்கிறதை கொஞ்சம் பாருங்களேன். 30वां पद, 30வது வசனம். तब कालेब ने मूसा के सामने प्रजा के लोगों को चुप कराने के लिए विचार से कहा, हम अभी चढ़ के उस देश को अपना कर लें, क्योंकि निस्संदेह हम में ऐसा करने की शक्ति है. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரத்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். 2 जन कहते हैं आसानी से जीत लेंगे, 2 பேர் சொல்கிறார்கள் எளிதாய் நாம் வெற்றி பெற்று விடுவோம். 10 लोग कहते हैं हमसे नहीं हो सकता. 10 பேர் சொல்கிறார்கள் நம்மால முடியாது. समस्या तो एक ही है, பிரச்சனை ஒரே பிரச்சனை, परेशानी एक ही है, கஷ்டம் ஒரே கஷ்டம்தான். लेकिन पर्सपेक्टिव करके अंग्रेज में कहते हैं उसके ऊपर विचार
अलग अलग हो जाता है। ஆனா அதை குறித்ததான கண்ணோட்டம், அதை குறித்ததான ஒரு தெளிவு வேறு வேறா இருக்கிறது. मैं हमेशा एक घटना को याद करता हूं। எப்பொழுதுமே நான் ஒரு சம்பவத்தை நினைவில் வைப்பதுண்டு. उस घटना मेरे विश्वास को जगाने के लिए हमेशा काम में मैं लाता हूं। அந்த சம்பவம் என்னுடைய விசுவாசத்தை கூட்டுவதற்கு எப்பொழுதுமே நான் அதை திரும்ப திரும்ப நான் பயன்படுத்துவதுண்டு. मेरे विश्वास का दौड़ का शुरू में इस प्रकार की घटनाओं का प्रभु करते मेरे विश्वास को बढ़ाते रहा। என்னுடைய விசுவாச ஓட்டத்தின் ஆரம்பத்திலேயே தேவன் இப்படிப்பட்ட சம்பவத்துக்குள்ளாய் என்னை நடத்தி என்னுடைய விசுவாசத்தை உயர்த்தி உயர்த்தி வந்தார். एक बार मुझे बबुआ जाना था। ஒரு முறை எனக்கு பபுவா போக வேண்டியிருந்தது. बबुआ में हम लोग रहते थे பபுவால நாங்கள் வாழ்ந்து வந்தோம். और किसी जगह में मीटिंग करके मैं और मेरे साथ मुरली नाम करके एक केरल का भाई काम करते थे, वे भी हम दोनों मोटरसाइकिल में थे। ஒரு இடத்துல கூட்டத்தை நடத்திவிட்டு இப்பொழுது பபுவா திரும்பி வந்து கொண்டிருந்தோம். நானும் என்னோடு கூட முரளி என்ற சகோதரனும் இருந்தார். ரெண்டு பேரும் மோட்டார் சைக்கிள்ல திரும்பி வந்து கொண்டிருந்தோம். गांव में प्रचार करके आए थे। கிராமத்துல பிரசங்கம் எல்லாம் பண்ணிக்கிட்டு வந்து கொண்டிருந்தோம். हमारे हाथ में उस समय पैसा नहीं रहा। அந்த நாட்களிலே எங்களுடைய கரத்திலே பணம் இல்லை. और जब हम लोग मोटरसाइकिल से जा रहे थे, நாங்கள் மோட்டார் சைக்கிள்ல போய் கொண்டிருந்த போது और हमारा मोटरसाइकिल में रिसर्व में ही अभी चल रहे थे, रिसर्व फ्यूल में ही पेट्रोल का उतना ही कम था, रिसर्व में बना के ही चल रहे थे। பெட்ரோலுடைய குறைவு நிமித்தமாக அந்த ரிசர்வ் பட்டனை அமுக்கி அந்த ரிசர்வ்ல தான் நாங்க அந்த வண்டியை ஓட்டி கொண்டிருக்கிறோம். और जैसा मोहनिया पार करके 2 किलोमीटर आए, மொஹனியாவை தாண்டி 2 கிலோமீட்டர் உள்ள வந்திருப்போம். अभी 12 किलोमीटर जाना है இப்பொழுது 12 கிலோமீட்டர் நாங்கள் போக வேண்டும் घर पहुंचने के लिए। வீட்டுக்கு போவதற்கு. गाड़ी बंद हो गई। வண்டி நின்று मैंने टैंक को खोल कर देखा, पेट्रोल है ही नहीं। நான் அந்த பெட்ரோல் டேங்க் திறந்து பார்க்கும் பொழுது உள்ள பெட்ரோல் இல்லை. उसका कार्बोरेटर को खोल कर देखा, उसमें महक तक नहीं है, पेट्रोल का महक तक नहीं है। அந்த கார்பரேட்டர் திறந்து பார்க்கும் பொழுது அந்த பெட்ரோல் வாடை கூட அதுல அடிக்கல. मेरे साथ भाई मुरली थे, என்னோடு கூட சகோதரர் முரளி இருந்தார். उनको जोसेफ करके लोग जानते हैं। ஜோசப் என்று சொல்லி ஜனங்கள் அவரை அறிவார்கள். मुरली भाई कहने लगे, भैया आज पेट्रोल तो नहीं है। முரளி சகோதரர் சொன்னார்கள், அண்ணே பெட்ரோல் தான் வண்டியில இல்லை. இப்போ अभी 12 किलोमीटर जाना भी है। இப்பொழுது 12 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு. मैं एक काम करूंगा, நான் ஒரு காரியம் செய்வேன். गाड़ी के साथ यहाँ पेड़ के तले सो जाऊंगा। शाम हो गई, சாயந்தர நேரம் ஆயிட்டு வண்டியோடு கூட இந்த மரத்தின் இடைய கீழே போய் நான் படுத்துருவேன், தூங்கிடுவேன். अंधकार होने लगा, அங்க இருளாக ஆரம்பிச்சது. हम पेड़ के तले लेट जाएंगे, நான் போய் வண்டியோடு கூட அந்த மரத்தின் கீழே தூங்கிடுவேன். गाड़ी के लिए रक्षा करूंगा। வண்டியும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். आप पैदल जाके, நீங்கள் நடந்து போய், क्योंकि हमारे पास तो पैसा नहीं है, ஏன்னா எங்க இடத்துல பணம் இல்லை. घर में दीदी के पास अगर पैसा हो लेके पेट्रोल लेके आइएगा। நீங்கள் வீட்டுக்கு போய் அக்காவிடம் பணம் இருந்தேன்னு சொன்னா பணத்தை வாங்கிட்டு நீங்கள் பெட்ரோல் வாங்கிட்டு வாங்க. और पेट्रोल आने के बाद फिर हम दोनों चलेंगे। திரும்ப பெட்ரோல் வண்டியில ஊத்திட்டு நம்ம ரெண்டு பேரும் வண்டி எடுத்து போயிடலாம். उसी दिन सवेरे मैं बाइबल पढ़ने के समय அந்த நாள் காலையில நான் வேதம் வாசிக்கும் போது एक वचन के सामने मेरा दिल टकराया। ஒரு வசனத்தோடு கூட என்னுடைய உள்ளம் கொஞ்சம் நின்று போய்விட்டது. அதாவது நான் அதிலேயே தரித்திருந்தேன். कौन सा वचन है? அது என்ன வசனம்? रोमियो ரோமர் 4 अध्याय, 4ஆம் அதிகாரம். रोमियो 4 अध्याय, ரோமர் 4ஆம் அதிகாரம். यहां पर एक शब्द है कि उस दिन मैंने इसके ऊपर मनन किया था। 17वां पद, நான் அந்த நாளிலே இந்த வசனத்தை தியானித்து வந்தேன். 17வது வசனம். हमारा परमेश्वर के बारे में यहां एक जिक्र किया गया है। நம்முடைய தேவனை குறித்து இங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. उस वचन का अगर नीचे पढ़िएगा, அந்த வசனத்தை நீங்கள் கீழே வாசித்து பார்த்தால் இப்படியாக தெரியும். जो बातें है ही नहीं उनका नाम ऐसा लेता है करके परमेश्वर के बारे में लिखा है। அங்கே தேவனை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவன். अब उसके और ध्यान से देखिएगा, அதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். जो बातें है ही नहीं இல்லாதவைகளை उनको नाम ऐसा लेता है करके प्रभु के बारे में यहां पर बतलाया गया है। ஆண்டவரை குறித்து இருக்கிறவைகள் போல அவர் பெயரிட்டு அழைக்கிறவர் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. मैं इसके ऊपर सवेरे उसी दिन मैं उठ के
मैं मनन कर रहा था. நான் அந்த நாளிலே காலையில எழும்பி இதை குறித்து தியானித்து கொண்டு வந்தேன். बाइबल पढ़ने के लिए आप लोगों को मैं एक बात को बतलाने के लिए चाहता हूँ. வேதத்தை வாசிக்க நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறேன். जब आप बाइबल पढ़ते हैं थोड़ा सा सोचिएगा परमेश्वर के बारे में यहाँ क्या कहा, वो आपके विश्वास को दृढ़ करेगा. நீங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது தேவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் வாசிக்கும் பொழுது அது உங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். तबे वचन से आपका लाभ मिलेगा. அப்பொழுதுதான் வசனத்திலிருந்து உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாயிருக்கும். मैंने मुरली से कहा, நான் முரளி சகோதரி பார்த்து சொன்னேன், भाई मुरली मुझे एक वचन याद आ रहा जिसको मैंने सवेरे मनन किया था. முரளி சகோதரா எனக்கு காலையில வாசித்த ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. हमारा परमेश्वर जो बातें है ही नहीं उसका नाम लेके बुलाने वाला है. நம்முடைய தேவன் இல்லாதவைகளை பெயரிட்டு அழைக்கிறவர். हम लोग कोशिश करेंगे. நாம் முயற்சி எடுக்கலாம். अभी है ही नहीं पेट्रोल, இப்பொழுது பெட்ரோல் இங்க இல்ல. लेकिन परमेश्वर उसका नाम लेके बुलाने वाला है. ஆனால் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவர். हम दोनों मिलके हाथ पकड़ के प्रार्थना करेंगे. நாம் ரெண்டு பேரும் இணைந்து கையை கட்டி நாம் ஜெபிக்கலாம். ये टैंक में हाथ रख के प्रार्थना करेंगे. இந்த டேங்க்ல கையை வச்சு ஜெபிப்போம். अब उसके बाद टैंक खोल के नहीं देखेंगे, அதற்கு பின்பு டேங்கை திறந்து பார்க்க கூடாது. गाड़ी को स्टार्ट करेंगे. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ये वचन को हम लोग थोड़ा सा अपने जीवन में अनुभव करेंगे. இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் நாம் அனுபவித்து பார்க்கலாம். मुरली भाई मुंह खोल के कुछ बोलने वाले थे. முரளி சகோதரர்கள் வாயை திறந்து ஏதோ சொல்லணும் போல அவருக்கு வந்துச்சு. मैं ऐसे ही किया, आप उनका मुंह का बाई बंद कर दिया. நான் அவருடைய வாயில கையை வச்சு அடைச்சிட்டு பேசக்கூடாது ஒண்ணு இப்போ. क्योंकि इनका मुंह से परंतु आ जाएगा मुश्किल है. ஏன்னா அவருடைய வாயிலிருந்து ஆனாலும் சொல்லி வந்துட்டுன்னு சொன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடக்கூடாது. मैं सच कह रहा हूँ, जैसा मैंने किया था वो तो नाटा आदमी था, मैंने पूरा जबरदस्ती बंद कर दिया. கொஞ்சம் குள்ளமான மனுஷனா இருந்ததுனால முழுவதும் நல்லா கையை வச்சு வாயை அடைச்சு போட்டேன். இப்போ वो बोलने चाहते थे. அவர் ஏதோ பேச விரும்பினாரு. क्या बोलने चाहते थे? என்ன பேச விரும்பினாரு? भैया ये तब इब्राहिम के जीवन में हो सकता है, लम्मन के जीवन में नहीं होगा. இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அண்ணே நடக்கலாம், நம்ம வாழ்க்கையில இது நடக்க கூடியமா? क्योंकि बाद में उन्होंने कहा था आप अगर मुंह बंद नहीं करते मैं जरूर कहता इब्राहिम के लिए होगा, हमारे लिए नहीं होगा. ஏன்னா பின்னால அவர் சொல்லியிருந்தாரு, நான் எல்லாம் முடிஞ்ச பிறகு அண்ணே நீங்க அந்த வாயை மட்டும் எனக்கு பொத்தலன்னு சொன்னா நான் கண்டிப்பா அந்த ஆபிரகாமுக்கு நடந்ததுதான் நமக்கு நடக்காதுன்னு சொல்ல வந்தேன். मैं उनका मुंह बंद कर दिया, मैं अपने आंख को बंद कर दिया. நான் அவருடைய வாயை அடைச்சு என்னுடைய கண்ணை மூடிட்டேன். मैंने कहा प्रभु तू अपने वचन के अनुसार कार्य करने की ताकत रखता है. ஆண்டவரே நீ சொன்ன வசனத்தின்படி கிரியை செய்ய நீர் வல்லவர். धन्यवाद. நன்றி. ज्यादा प्रार्थना, लंबा प्रार्थना नहीं किया. பெரிய நீண்ட ஜெபம் பண்ணல. फिर मैंने कहा बैठिए. திரும்ப நான் சொன்னேன் நீங்க உட்காருங்க. वो सोच रहा है बैठे कि नहीं बैठे. அவர் நினைக்கிறா உட்காரக்கா வேண்டாமா. मैं ऊपर बैठ गया, நான் வண்டியில மேல नीचे உட்கார்ந்தேன். बैठिए ना. பின்னால உட்காரும் ஐயா. छोटा था, मुझसे छोटा था, इसलिए मैंने कहा बैठ जाओ. நான் என்னை விட குறைஞ்ச வயதுல உள்ளவரே உட்காரு அப்படி சொல்லி சொன்னேன். कभी कभी विश्वास को काम में लाने के लिए जैसा भूत भगाता है हटाओ उनकी नहीं, उस प्रकार बैठो क्या. சில நேரத்துல விசுவாசத்தை நம்ம கையாளணும்னு சொன்னா, விசுவாசத்துல செய்யணும்னு சொன்னா எப்படி பிசாசவற்றை அதற்றமோ அப்படித்தான் சொல்ல வேண்டி இருக்கிறது. मैं स्टार्ट किया 12 किलोमीटर बिना पेट्रोल मेरी गाड़ी चली. आप विश्वास करें ना करें, நீங்க हालेलुया. நம்புறாலும் நம்பாட்டினாலும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். 12 கிலோமீட்டர் தூரம் பெட்ரோல் இல்லாம வண்டி ஓடுச்சு. प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. उसके 3 महीना के बाद அதனுடைய 3 மாதங்கள் கழிந்த பின்பு मैं चेन्नई गया था. சென்னைக்கு போனேன். वहां से हमारे वहां जिप्सी उस समय हमारे पास थी. அந்த நேரத்திலே ஜிப்சி என்று சொல்லி ஒரு மாருதி வண்டி நம்ம இடத்துல இருந்துச்சு. मुझे दक्षिण में पालंगोटे में एक मीटिंग में बोलनी थी. எனக்கு தமிழ்நாட்டுல பாளையங்கோட்டையில ஒரு கூட்டத்துல பேச வேண்டியிருந்துச்சு. चेन्नई में रात में एक मीटिंग में प्रचार करने के बाद சென்னையில இரவில ஒரு கூட்டத்துல பிரசங்கம் பண்ண பின்பு सवेरे 10 बजे उस मीटिंग में वहां 700 किलोमीटर यात्रा करके वहां प्रचार करना था. 700 கிலோமீட்டர் சென்னையிலிருந்து பிரயாணம் பண்ணி திரும்ப பாளையங்கோட்டையில போய் காலையில அங்கே நான் பிரசங்கம் பண்ண வேண்டியிருந்துச்சு. उस समय चेन्नई में हमारे लिए एक ड्राइवर था सेल्वन नाम करके. அந்த நேரத்துல செல்வன் என்று சொல்லி சென்னையில ஒரு டிரைவர் நமக்கு இருந்தார். वो अच्छा ड्राइवर है, அவர் நல்ல டிரைவர். அவர் हिंदू था. இந்து மனிதனா இருந்தார். लेकिन मैं चेन्नई के मीटिंग में मैं इस घटना को बोला, प्रभु किस प्रकार जो है नहीं उसको नाम लेके बुलाने वाला करके इस घटना को मैं बतलाया, वो भी सुन रहा था. நான் சென்னை கூட்டத்துல ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் என்று சொல்லி அழைக்கிறவர் என்ற அந்த சம்பவத்தை நான் சென்னையில மீட்டிங்ல பேசும்போது சொன்னேன். அப்பொழுது அந்த டிரைவரும் கேட்டுக்கொண்டிருந்தார்.
मीटिंग के बाद तुरंत निकले थे। கூட்டம் முடிந்த உடனே நாங்கள் புறப்பட்டோம். मैं काफी थका हुआ था क्योंकि चेन्नई के मीटिंग में मैं ट्रेन से इतना दूर यात्रा करके प्रचार करके फिर वहां से जाना था। ஏனென்றால் நான் களைத்து போயிருந்தேன். நான் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணி வந்து சென்னை கூட்டத்தில் வந்து பேசிட்டு திரும்ப சென்னையிலிருந்து உடனே நான் புறப்பட்டு போக வேண்டும். रात को 3 बज रहा था. இரவிலே 3 மணி ஆகி கொண்டிருந்தது. गाड़ी में मैं थोड़ा सा सीट को सीधा करके मैं लेट के सो गया. வண்டியில அந்த சீட் இருக்கிறதே அதை கொஞ்சம் நிறுத்தி நான் வண்டியில அப்படி தூங்கிட்டேன். मैं यात्रा में जल्दी सोता नहीं हूं. நான் பிரயாணம் பண்ணும்போது சீக்கிரமாய் தூங்குறவன் அல்ல. उस दिन मैं बिल्कुल थका हुआ था इसलिए सो गया. நான் முழுவதும் களைத்திருந்தனால வண்டியில தூங்கிட்டேன். திருச்சி शहर को पार करने के बाद திருச்சி பட்டணத்தை வண்டி கிராஸ் பண்ணுகிற போது मेलूर नाम करके एक जगह आता है. மேலூர் என்று சொல்லி ஒரு பட்டணம் வரும். मदुरै के पगले மதுரைக்கு வருவதற்கு முன்பதாக बीच जंगल में गाड़ी बंद हो गई. இடையில காட்டு பகுதியில வண்டி நின்னு போச்சு. मैं आंख खोल के देख रहा था. मैं उठा नहीं था, आंख खोल के देख रहा था. நான் எழும்பல, கண்ணை திறந்து பார்க்கிறேன். सेल्वन अभी कह रहा है. இப்பொழுது செல்வன் சொல்லுகிறார். हिंदू ड्राइवर कह रहा है. இந்து டிரைவர் சொல்லுகிறார், भैया बिल्कुल पेट्रोल नहीं है क्योंकि लेकिन अभी पेट्रोल पंप 8 किलोमीटर के दूर में ही है. அண்ணா இப்பொழுது முழுவதும் பெட்ரோல் இதுல இல்ல. வண்டியில பெட்ரோல் பல்க் வந்து அங்கே 8 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. मैंने सोचा वहां तक पहुंच जाएंगे लेकिन पहुंचेगा नहीं. நான் நினைச்சேன் அங்க வரைக்கும் போயிரலாம் போலன்னு சொல்லி நினைச்சிருந்தேன். ஆனா அது வண்டி போகல அங்க வரைக்கும். वो ये कह रहा था செல்வன் சொன்ன காரியம். आप मद्रास में है, उसके जाके पूछ भी सकते हैं. நீங்க அவர் சென்னையில் இருக்கார், நீங்க போய் கேட்கலாம். आपका तमिलनाडु में भी वही अद्भुत काम को देखने का वक्त आ गया. थोड़ा सा होशियार हो जाइए. நீ கொஞ்சம் ஆயத்தமா இருங்க. தமிழ்நாட்டிலையும் அந்த சம்பவத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலம் வந்துட்டு. उसने चाबी मेरे हाथ में धरा दिया. அவர் கீயை என்னுடைய கையில வச்சாரு. आप बिना पेट्रोल मोटरसाइकिल चला सकते हैं लेकिन मैं बिना पेट्रोल गाड़ी नहीं चला सकता हूं. நீங்க வண்டியில பெட்ரோல் இல்லாம பைக் ஓட்டிட்டு போயிருவீங்க. ஆனால் நான் பெட்ரோல் இல்லாம கார் ஓட்டிட்டு போக முடியாதுன்னு. मेरा इतना विश्वास नहीं है. எனக்கு அவ்வளவு பெரிய விசுவாசம் இல்ல. आप लीजिएगा चलाए. நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் வண்டியில போடு. 3 बज रहा था. காலையில 3 மணி ஆகி கொண்டிருந்துச்சு. रोड में कोई है नहीं. அந்த ரோட்ல யாருமே இல்லை. और पेट्रोल पंप तक पहुंचने के लिए 8 किलोमीटर. இப்பொழுது பெட்ரோல் பல்க் போன்னு சொன்னா அது 8 கிலோமீட்டர் தூரம். धक्का दे के नहीं जा सकते हैं. அந்த வண்டியை தள்ளி தள்ளி எல்லாம் ஓட்ட ஸ்டார்ட் பண்ண முடியாது. हम लोग केवल 2 जन थे. ஏன்னா 2 பேர் தான் நாங்க இருந்தோம். लेकिन मैं आपसे कहने के लिए चाहता हूं. ஆனா உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். मैंने एक छोटी सी प्रार्थना की. ஒரு சின்ன ஜெபம் நான் பண்ணினேன். प्रभु एक अन्य जाति के सामने मैं लज्जित ना होने पाऊं. ஆண்டவரே ஒரு பிரஜாதியானுக்கு முன்பதாக நான் வெட்கப்பட்டு போகாமல். मेरा लज्जा नहीं है, आपका लज्जा है. இது என்னுடைய வெட்கம் அல்ல, உமக்கு உம்முடைய பெயருக்கு வெட்கம். मैंने आपके वचन पर विश्वास करके वहां बिहार में इसको अनुभव किया. ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நம்பி பீகாரிலே அந்த அனுபவத்தை நான். अभी मेरे सामने एक चुनौती है. இப்பொழுது எனக்கு முன்பதாக ஒரு சவால். ये आदमी हमको चुनौती दे रहा है. இந்த மனுஷன் என்னை சேலஞ்ச் பண்ணி பார்க்கிறான். मुझे लज्जित ना होने दीजिएगा. எனக்கு வெட்கம் உண்டாமல் பார்த்துக்கொள்ளும். मैं बोला कि बैठ जाओ. நான் சொன்னேன் உட்காரு. இப்போ நீ உட்காரு. मैं ड्राइवर सीट में बैठा था. நான் அந்த டிரைவர் சீட்ல நான் உட்கார்ந்திருந்தேன். मैं स्टार्ट किया, स्टार्ट हो गया. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. पेट्रोल पंप आने समय तक गाड़ी चली. பெட்ரோல் பம்ப் வர்ற வரைக்கும் வண்டி போயிட்டு இருந்துச்சு. पेट्रोल पंप पहुंचने के एक 100 फीट दूर में गाड़ी बंद हो गई. பெட்ரோல் பம்ப் போறதுக்கு ஒரு 100 அடி தூரத்துல வண்டி நின்னுச்சு. 100 அடி தூரம் இருக்கும். मैंने कहा था पेट्रोल पंप तो है. நான் சொன்ன பெட்ரோல் பம்புக்கு முன்ன இருக்கு பாரு. आप विश्वास ना करेंगे. நீங்கள் விசுவாசித்தால் விசுவாசிக்காவிட்டாலும் பரவாயில்ல. मैंने सेल्वन के मुंह को देखा. நான் செல்வனுடைய வாயை பார்த்தேன், முகத்தை பார்த்தேன். उसने कहा, அவர் சொன்னார், भैया मैं जानता हूँ यीशु मसीह जिंदा है. நான் அறிந்து கொண்டேன் இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்லி. यीशु मसीह बिहार के लिए भी है, तमिलनाडु के लिए भी है. இயேசு கிறிஸ்து பீகாருக்காகவும் இருக்கிறார், தமிழ்நாட்டுக்காகவும் அவரே இருக்கிறார். आपका परमेश्वर जिसके बारे में आपने गवाही दिया यहाँ भी ये काम कर सकता है. உங்கள் தேவன் யாரை குறித்து நீங்கள் சாட்சி சொன்னீர்களோ அந்த தேவன் இங்கேயும் அவர் கிரியை செய்ய முடியுமே. रो रहा था. அவர் அழுது கொண்டிருந்தார். मैंने कहा भाई रोने के लिए सवाल नहीं है. நான் சொன்னேன் இப்பொழுது அழ வேண்டிய தருணம் அல்ல. प्रभु ने मैं सही रास्ता में पहुंचा दिया.
நேராய் கர்த்தர் எங்களை அங்கே வழியிலே நடத்தினார். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा, பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்கள், समस्याओं की कमी नहीं रहेगी. பிரச்சனைகளுக்கு குறைவே இருக்காது. समस्याओं की कमी नहीं रहेगी, பிரச்சனைக்கு குறைவே இருக்காது. परंतु ஆனால் तुम्हारे मुंह में नहीं आना है. உன்னுடைய வாயில இப்படி வரக்கூடாது. परंतु ஆனால் प्यारों, பிரியமானவர்களே, ये 10 लोगों की परेशानी क्या है? இந்த 10 பேருடைய பிரச்சனை தான் என்ன? थोड़ा देखिएगा. கொஞ்சம் பாருங்கள். गिनती की किताब 14 अध्याय है. என்னாகும் 14வது அதிகாரம். और कालेब और योशुआ बोल रहा है. காலேபும் யோசுவாவும் பேசுகிறார்கள். 7 से लेकर पढ़िएगा. 7ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். 7 से लेकर 9 तक पगले देखेंगे. 7 முதல் 9 வரை கொஞ்சம் பார்க்கலாம். इजरायलियों की सारी मंडली से कहने लगे, क्योंकि सारे मंडली रो रहा था, जिस देश का वेद लेने को हम इधर उधर घूम कर आए हैं वो अत्यंत उत्तम देश है. இஸ்ரேல் புத்திரரின் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். उन्होंने भी कहा सचमुच में वो अच्छा देश है. அவர்களும் சொன்னார்கள் உண்மையிலே அது நல்ல தேசம். 10 लोगों ने भी कहा सचमुच में अच्छा देश है. 10 பேர் சொன்னார்கள் அது நல்ல தேசம் என்று சொல்லி. हम भी गवाही देते हैं वो अच्छा देश है. நாங்களும் சாட்சி சொல்கிறோம் அது நல்ல தேசம். लेकिन वहां यही है, यदि यहोवा हमसे प्रसन्न हो तो हमको उस देश में जिसमें दूध और मधु ही की धाराएं बहती है पहुंचा कर उसे हमें दे देगा. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். 9वां पद में पढ़िएगा. 9ஆம் வசனத்தை பாருங்கள். केवल इतना ही करो, तुम यहोवा के विरोध बलवा न करो. बस इतना ही है तुम्हारा काम. உன்னுடைய வேலை இவ்வளவுதான். கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். क्योंकि वो अपना वायदा में अटल है. ஏனென்றால் தன்னுடைய வாக்குத்தத்தத்திலே உறுதியாய் இருக்கிறார். उसमें जरा सा भी अदल बदल नहीं है. அதிலே ஒரு மாற்றமும் அங்கே இல்லை. इसलिए ஆகையால் परमेश्वर हमारे साथ है. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். नीचे लिखा यहोवा हमारे संग है. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கீழே यहोवा எழுதப்பட்டிருக்கிறது. हमारे संग है. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். समस्या भी है, यहोवा भी है. பிரச்சனையும் அங்கே இருக்கிறது, கர்த்தரும் அங்கே இருக்கிறார். वे हमारी रोटी ठहरेंगे. அவர் நமக்கு இறையாவார்கள். 2 perspectives. 2 கண்ணோட்டங்கள். Problem is the same, பிரச்சனை ஒன்றேதான். but 2 perspectives. लेकिन परंतु 2 दृष्टिकोण है. Somebody could see only the problem, कोई सिर्फ समस्या को देखता, but others can see God bigger than the problem. लेकिन और लोग देखते हैं परमेश्वर को समस्याओं से बड़ा देखते हैं. भाई बहन, आपके जीवन में समस्याएं होंगी, சகோதர சகோதரி வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும். लेकिन साथ ही साथ आपने बुलाने वाला परमेश्वर को देखो. ஆனால் அதோடு கூட உங்க அழைத்த தேவனை பாருங்கள். वो बहुत बड़ा है, அவர் மிகப்பெரியவர். वो हमारा संग है. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ये निश्चयता जब आता है, இந்த நிச்சயம் நமக்குள்ள வரும்போது सारे विचार में परिवर्तन चले आता है. எல்லா எண்ணங்களிலேயும் மாற்றம் உண்டாகி விடுகிறது. सारे परिवर्तन उस विचार में बिल्कुल घुस जाता है. எல்லா எண்ணங்களும் அந்த எண்ணத்துக்குள்ளே மாற்றங்களும் மூழ்கி விடுகின்றன. 2 अध्याय के पढ़िएगा, मालूम होगा. இந்த 2 அதிகாரங்களையும் வாசித்தால் உங்களுக்கு தெரிய வரும். जब पर्सपेक्टिव चेंज हो जाता है, பார்க்கிற கண்ணோட்டம் மாறுகிற வேளையிலே समस्या से बढ़कर परमेश्वर को हम देखने लगते हैं. பிரச்சனைகளையும் தாண்டி தேவனை நாம் பார்க்கிற வேளையிலே We proclaim something different. हम हमारे मुंह से कुछ और बातों को ऐलान करते हैं. 10 लोगों ने कहा 10 பேரும் சொன்னார்கள், हम यहाँ मर जाएंगे, நாங்கள் இங்கே மரித்து போவோம். हमारे बच्चे यहाँ लूटा जाएंगे, எங்களுடைய பிள்ளைகள் இங்கே கொள்ளையடி கொண்டு போகப்படுவார்கள். हम मिस्र को उठेंगे.
நாம் எகிப்துக்கு திரும்பி போகலாம். दूसरा अगुवा को खोजेंगे, இன்னொரு தலைவரை தேர்ந்தெடுப்போம். हम लोगों से नहीं होगा. நம்மாலே இது கூடாத காரியம். लेकिन जो परमेश्वर को देखने लगता है, ஆனா யார் தேவனை பார்க்கிறானோ वे कहते हैं, அவர்கள் சொல்வார்கள், जब प्रभु हमारे साथ है, எந்த தேவன் நம்மோடு இருக்கிறாரோ उस देश के लोगों के ऊपर जो छाया कर रहा था वो अभी हट गई है. அந்த தேசத்தின் மேலே ஆதிக்கம் பண்ணி கொண்டிருந்த அந்த காரியம் இப்பொழுது விலகி போய்விட்டதே. हम लोग जयवंत होंगे. நாம் வெற்றி மேல் வெற்றி அடைவோம். इन 10 लोगों की बातों को सुन के कलीसिया रो पड़ी थी. இந்த 10 பேருடைய வார்த்தையை கேட்டு சபை அழுதுட்டு. लेकिन 2 जन की गवाही को देखे ஆனா 2 பேருடைய சாட்சியை கண்ட சபை परमेश्वर आनंदित हुआ. தேவனிலே சந்தோஷமிட்டது. किस प्रकार के संदेश को आप फैला रहे हैं? எப்படிப்பட்ட செய்தியை நீங்கள் பரப்புகிறீர்கள்? अविश्वास की बातों को फैलाना आसान है. அவிசுவாசத்தின் செய்தியை பரப்புவது எளிதான फिर காரியம். कहने के लिए चाहता हूं, திரும்ப சொல்ல விரும்புகிறேன். अविश्वास की बातों को फैलाना आसान है. அவிசுவாசத்தினுடைய காரியங்களை பரப்புவது எளிது. पूरे जनता का रुलाना आसान है. முழு ஜனத்தையும் அழச் செய்வது எளிது. परंतु उसके पीछे ஆனா அதுக்கு பின்னால परमेश्वर के हाथ को देखने वाले தேவனுடைய கரத்தை காண்கிறவர்கள் हमेशा होगा, करेगा. எப்பொழுதும் சொல்லுவார்கள், यहोवा हमारे संग है. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். यहोवा हमारे संग है. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். यहोवा हमारा संग है. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். इसलिए डरने का कोई दरकार नहीं है. ஆகையினாலே பயப்பட வேண்டியதில்லை. हम जरूर उसके ऊपर विजय प्राप्त करेंगे. உண்மையிலேயே நாம் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். समस्या मेरे लिए रोटी का कारण बन सकता है. பிரச்சனை எனக்கு ஒரு அப்பமாக இரையாகி விடலாம். वे लोग कहते थे हम टिट्टियों की नाई थे. அவர்கள் சொன்னார்கள், நாம் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறோம். प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. इस सवेरे के समय इस बात को आपके मुंह में डालने के लिए परमेश्वर ने मुझे उत्साहित किया. இந்த காலை வேளையில் தேவனாய கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுடைய வாயிலே போட்டு விடுவதற்காக உற்சாகம் பண்ணி கொண்டு வந்தார். What is your perspective about your future? आपके भविष्य के बारे में आपकी दृष्टिकोण क्या है? What is the perspective of your future? आपके भविष्य के बारे में आपका दृष्टिकोण क्या है? Do you see God or do you see only problems? क्या आप परमेश्वर को देखते हैं या आप सिर्फ समस्याओं को देखते हैं? दृष्टिकोण में बहुत लोग होंगे गलत दृष्टि करने वाले. இந்த தவறான கண்ணோட்டத்திலே பார்க்கிறவங்க ஏராளம் பேர் இருக்கலாம். आप थोड़ा ही एक छोटा सा झुंड हो सकता है. நீங்கள் ஒரு சின்ன கூட்டமாகத்தான் இருக்கக்கூடும். अभी आपसे प्रभु कहता है, இப்பொழுது உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். पौलुस की प्रार्थना को मैं आपको सुना के अंत करने के लिए चाहता हूं. பவுலின் ஜெபத்தை உங்களுக்கு நான் அறிவித்து நான் முடிக்க விரும்புகிறேன். पौलुस क्या प्रार्थना करता है एफिसी कलीसिया के लिए? எபேசு சபைக்காக பவுல் என்ன விண்ணப்பம் பண்ணுகிறான் பாருங்கள். एफिसियों की पत्री उसका पहला अध्याय है. எபேசியர்களின் நிருபம் முதலாவது அதிகாரத்திலே और वहां पर पौलुस उनके लिए प्रार्थना करता है. அங்கே பவுல் அவர்களுக்காக விண்ணப்பம் செய்கிறான். 16 पहला अध्याय का 16 पद से लेकर 19 पद तक देखेंगे. ஒன்றாம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். तुम्हारे लिए धन्यवाद करना नहीं छोड़ता, अपनी प्रार्थनाओं में तुम्हें स्मरण किया करता हूं. இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து कि हमारे प्रभु यीशु मसीह का परमेश्वर जो महिमा का पिता है तुम्हें अपनी पहचान में ज्ञान और प्रकाश की आत्मा दें. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக ஞானத்தையும் தெளிவான அளிக்கிற ஆவியையும் உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். और तुम्हारे मन की आंखें ज्योतिर्मय हो कि तुम जान लो कि उसकी बुलाहट की आशा क्या है और पवित्र लोगों में उसकी मिरास की महिमा का धन कैसा है. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும். और तमिल बाइबल में 19 है, हिंदी बाइबल में 18 है. एक प्रकाशमान आंख आपको मिल जाए. பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் தமிழிலே 19ஆவது வசனத்தில் இருக்கிறது. ज्योतिर्मय आंखों को प्रभु आपको देने पाए. கர்த்தர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று. एलिसा के पास एक खेयासी नाम करके एक नौकर था. எலிசாவினிடத்தில் கேயாசி என்று சொல்லி ஒரு வேலைக்காரன் இருந்தான். जब एलिसा को पकड़ने के लिए आराम देश का राजा ने सेनाओं को भेजा,
எலிசாவை பிடிக்க அந்த சீரிய ராஜாவானவன் சேனைகளை அனுப்பி வைத்தபோது केयासी उसको देख के घबरा गया, கேயாசி சேனையை கண்டு கலங்கி போனான். लेकिन एलिसा ने केयासी के लिए प्रार्थना किया, எலிசாவோ கேயாசிவுக்காக விண்ணப்பம் हे பண்ணினார். प्रभु इसकी आंखों को खोल दीजिए. கர்த்தாவே உம்முடைய கண்களை திறந்து கொள்ளும். जैसा उसने प्रार्थना किया, அவன் ஜெபித்தவுடனே उसने देखा எலி பார்க்கறான் கேயாசி पूरे पहाड़ में अग्निमय घोड़ों को, रथों को देखा. முழு மலை பிரதேசமும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் நிறைந்திருந்தன. आपको आज मुझे एक प्रकार प्रभु, एक बार प्रभु मुझे छूने की आवश्यकता है. உங்களையும் என்னையும் கர்த்தர் இன்னொரு முறை தொட வேண்டிய அவசியம் உண்டு. हमारा भीतरी आंखों को खोलने की आवश्यकता है, உள்ளான மன கண்களை திறக்க வேண்டிய அவசியம் உண்டு. ताकि हम केवल समस्याओं को देखने वाला नहीं, परंतु उसके पीछे परमेश्वर जो खड़ा है उसको देखने के आंखें मिलने पाए. இது நிமித்தமாக நாம் பிரச்சனைகளை மாத்திரம் பார்க்கிறவர்களாக அல்ல, அதற்கு பின்பாக இருக்கிற தேவனுடைய கரத்தை பார்க்கிறவர்களாய் மாற வேண்டும். इस सवेरे के समय இந்த காலை வேளையிலே प्रभु आपको छूने के लिए आया है. கர்த்தர் உங்களை தொடும்படி प्रभु एक வந்திருக்கிறார். और बार छूने के लिए आया இன்னொரு है, முறை உங்களை தொடும்படி ताकि வந்திருக்கிறார். आपका ज्योतिर्मय आंख मिलने पाए. உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாயிருப்பதாக. केवल समस्याओं के ओर देख के रोने वाला नहीं, வெறுமனே பிரச்சனைகளை பார்த்து அழுகிறவர்களாக அல்ல, परंतु समस्याओं के पीछे जो खड़ा है मेरा परमेश्वर और उसके वायदा को देखने के आंखें मिलने पाए. பிரச்சனைக்கு மத்தியிலே கர்த்தர் நிற்கிறாரே, அவரையும் அவருடைய வாக்குத்தத்தத்தையும் பார்க்கிறவர்களாக நாம் மாறுவோமாக. कई बार हम इस बात में हार जाते हैं, அநேக முறை இந்த விஷயத்தில் நாம் தவறி விடுகிறோம். समस्या हमारे अंदर में इतना प्रभाव डाल देता है कि हम परमेश्वर को भूल भी जाते हैं. பிரச்சனை நமக்குள்ளே அவ்வளவு தாக்கத்தை உண்டு பண்ணியிருப்பதனாலே நாம் மறந்தே விடுகிறோம். दो बात को कालेब और योशुआ ने कहा, காலேபும் யோசுவாவும் ரெண்டு காரியத்தை சொன்னார்கள். प्रभु हमारे साथ है, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். दूसरा हम उसको प्रसन्न करेंगे, बस काफी है. நாம் அவர் நம்ம மேலே பிரியமாயிருந்தால் அவ்வளவு போதுமானது. हमसे वो प्रसन्न होना है, நம்மில் அவர் பிரியமாயிருக்க வேண்டும். मुझसे वो प्रसन्न होना என்னில் है, அவர் பிரியமாயிருக்க मुझसे वो வேண்டும். प्रसन्न होना है. என்னில் அவர் பிரியமாயிருக்க வேண்டும். मेरा काम यही है, என்னுடைய வேலை இதுவே. उसका प्रसन्न योग्य जीवन बिताना मेरा काम है. அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும். वचन को पूरा करना उनका काम है, வசனத்தை நிறைவேற்றுவது அவருடைய வேலை. वायदा को पूरा करना उनका काम है. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவது அவருடைய வேலை. मेरा काम है परमेश्वर का प्रसन्न योग्य जीवन என்னுடைய बिताना. வேலை தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது. आइए हम अपने आंखों को बंद करें. பாருங்கள், நம்முடைய கண்களை மூடுவோம்.